இங்கே இந்த பொண்ணோட அப்பாவுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குன்றதுனால அவங்க ஸ்கூலில் யாருமே அந்த பொண்ணுக்கிட்ட உட்கார மாட்டேன்றாங்க. அவள் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருக்கா. இப்படியே பல வருஷம் போகுது. காலேஜ்லேயும் கூட அவள் தனியாக தான் உட்காந்துருக்கா. 13 வருஷம் தனியான வாழ்க்கையில் இப்போ யாராவது பக்கத்தில் வந்து உட்காந்தா கூட அவள் தனியாக தான் போய் உட்காந்து வாழ ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு எப்பயுமே அவங்க வீட்டில் தனி ரூமில் தான் இருப்பா. இருட்டாக தான் இருக்கும். யாரை பார்த்தும் சிரிக்க கூட மாட்டா. ஆனால் அவங்க காலேஜில் ஒரு பையனை இவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்ககிட்ட பேசணுன்றதுக்காகவே ஃபேஸ்புக்கில் ரியான்ற பேரில் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவனுக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறா. நீங்கள் யாருன்னு மெசேஜில் கேட்கும் போது, நானும் உங்கள் காலேஜ் தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், தூரத்துலேருந்தே பார்ப்பேன், இது என்னோட ஒரிஜினல் ஐடி கிடையாது, வேறு நேம் தான் என்னோட நேமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் பையனான்னு கேட்டால் பையன்லாம் இல்லை, நான் பொண்ணு தான், நீங்கள் நம்பி என்கிட்ட பேசலான்னு சொல்லி பேசுகிறா. இந்த பொண்ணு நானும் உன்னோட கிளாஸ் தான் சொன்னதுனால அடுத்த நாள் இந்த பையனும் அந்த கிளாஸில் சுற்றி தேடுறதை பார்த்த உடனே இந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. முதல் தடவை வாழ்க்கையில அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் இவங்ககிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் கேட்குறான், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு. எனக்கு தன்னோட தனி ரூம் தான் பிடிக்கும், இருட்டு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் சொல்கிறான், நான் தனியாலாம் இருக்கவே மாட்டேன், எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும்னும் போது, அப்படியா இப்போ யார் கூட இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேட்குறா. அவன் சொல்கிறான், அதான் உன் கூட தான் இருக்கேன்ல அப்படின்னு. உடனே இவன் ஃபேஸே மாறுது. அவன் சொல்கிறான், எனக்கு பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், கிளாசிக்கல் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் பூனைலாம் வளர்க்குறேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் அனுப்புகிறான். இவளும் இவனுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பழைய பாட்டு கேட்ட ஆரம்பிக்கிறா. அந்த டான்ஸுக்காக ரிஹர்சல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பூனையெல்லாம் வளர்க்க ஆரம்பித்த உடனே இவன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இந்த ரியான்ற பேருக்கே ஓட்ட ஆரம்பிச்சிடுறா. இந்த போய் மெசேஜ் பண்ணுறான், நம்ம 2 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம மீட் பண்ணியே ஆகணும்னு. இவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் 10 மணிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொன்ன உடனே இவளும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறா. கிட்ட போய் கண்ணாடியை திறக்கும் போது கண்ணாடியில் ஃபேஸை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது, இப்போ போனால் அவன் கண்ணுக்கு நம்ம ரியாவாக தெரிய மாட்டோம், பழைய ஆளாக தான் தெரியும்னு சொல்லி பயந்துக்கிட்டு வீட்டுக்கே அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்குறா. ஆனால் அப்போ தான் வீட்டை சுற்றி பார்க்கும்போது இருட்டாக அந்த ரூவே இப்போ வெளிச்சமாக மாறிடுச்சா. வாழ்க்கையே வித்தியாசமாக மாறின உடனே ரியா உயிரோட தான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அந்த பையனோட ஞாபகத்தில் ரியா தான் இருக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு பீச்சில் போய் விழுந்து இறந்தும் போயிடுறா. சின்ன வயசுலேயே இந்த பொண்ணு கூட யாராவது நின்று பேசியிருந்தா இந்நேரம் இந்த பொண்ணு இறந்தும் போயிருந்திருக்க மாட்டா. இந்த பொண்ணோட சாவுக்கு அவ காரணம் கிடையாது, இந்த சமுதாயம் தான்.